உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். யாரடா கூப்பிட்டா? என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்து. அட்லீஸ்ட் அவன் நின்று அவனுக்காக ஏதோ அடிச்சு அடி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, அடி வாங்க விட்டு ஓடி விட்டான்டா. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? हर किसी को मिले जैसे सांस प्रेम को मिले. Excuse me, उसके पैसे. நினைச்சேன்டா நடக்கும். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். எங்க இருந்தாலும் ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முடுக்கிறான் அவன். ஐயோ ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ப்ரோ நீஸ் டு லீவ் த கேலக்ஸி. ப்ரோ வேலையை விடுத மணி. ஆமாம் வேலையை விடுத மணி ஓகே. ஆனால் மண்ணில் விழுந்ததை லைட்டாக நானாக இருந்தேன்னா வந்து சட்டை லைட்டில் தொடச்சி விட்டாவது சாப்பிடுவேன். அப்படியே எடுத்து வாயில வச்சா பாரு. 자, 단판입니다. 자, 준비! விழுந்துகிட்டே இருக்கான். ஐயோ ஐயோ கால் வழுக்குதாடா. ஐயோ ஏய் கீழே அவனுக்குன்னு எண்ணெய வச்சு விட்டாடா தெரியலையே. லோகேஷ் கனகராஜ், நான் விஜய் நாக்கு கால் பண்ணி லியோ 2 பண்ணலாமான்னு கேட்டேன். க்ரௌட் ரோஸ் அண்ணா சிரிச்சுட்டே போன வீடாக்கேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ எப்பா
டேய் போதும்டா. ஃப்ரேம் கட்டர் ஓகே. பின்னாடி என்ன பார்த்துட்டு இருக்க, முன்னாடி பாடுறா. ஏய் இப்ப கீழே பார்த்துட்டு இருக்க, கேமராவை பாடுறா. அவன் பாரு அட்டென்ஷன்ல இருக்கான். டேய் ஏதா போஸ் குடுறா, இந்த பாக்கெட்ல தான் கை வை. பாக்கெட் ப்ரோ தட் இஸ் பெஸ்ட். ப்ரோ மச்சான் இன்னைக்கு நான் வண்டி ஓட்டுறேன். சாவி போட்டா மச்சான். என்ன பண்ணோம்? बैगन பாரு அதுதான் கிளட்ச். வாழை எப்படி நீ புச்சிருந்த அந்த மாதிரி புச்சிக்கோ. அதுக்கு பின்னாடி அந்த பக்கம் இருக்கிறது கியர். வாழை ஒண்ணு மாத்திட்டு போச்சு பத்தியா, அந்த மாதிரி மாத்தி ஒண்ணு. ஆக்சிலேட்டர் வாழை ஒண்ணு எப்படி விட்டு போச்சோ அந்த மாதிரி விடணும். ஒரு வண்டி கேட்டு ஒட்டை கேட்டது தப்பு குத்தவாடா. பைக்கு கொடுக்கலன்னு சொல்லுங்கடா. அதை விட்டுட்டு ஏன்டா குழந்தை பிள்ளைக்குப்பா பழசையெல்லாம் நான் ஆவர்த்தி அதை வச்சிக்க. மக்களே இது என்னன்னு தெரியுதா? தேங்காய் சட்னியா? பட் இதை எப்படி சாப்பிட்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இது என்ன பண்ணணும் தெரியுமா? இதை இப்படி ஒரு தோசை ஒரு வாய் சாப்பிட்டுட்டு இதை ஒரு வாய் கடிச்சுக்கிட்டா அதுதான் நமக்கான சைடிஷ். எத்தனையோ ரூபத்துல தேங்காய் சட்னி பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு ரூபத்துல தேங்காய் சட்னி பார்த்ததே கிடையாது. ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் ஆயிட்டு கெட்டி சட்னி கட்டி சட்னி கறிய வைக்க நாளைக்கு தேவைப்படும். என்ன ப்ரோ அது ஸ்குவிட் கேம்ல வர்ற பிஸ்கட் மாதிரி இருக்கா? ஆமாண்டா இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். ஏன்டா இப்படி பண்றீங்க? சட்னி எல்லாம் பிரிச்சுல வச்சு போய் அடுத்த நாள் திங்கிறாங்க. அடுத்த நாள் தின்னா பரவாயில்ல, ஒரு வாரம் கழிச்சுலாம் திங்கிறாங்க. அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். பாடி நின்றாலோடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி அமைதி இருக்கும். டேய் கேஸ் மேல அடிக்குது. கண்ணு அங்க டிக்கில வச்சுட்டு வருவ. கேஸ் லீக் ஆகுதுடா, இவனை போய் ஆஃப் பண்ணுடா. ஏய் சாலா போய் கேஸ் ஆஃப் பண்றா. டேய் எது நான் கேஸ் ஆஃப் பண்ணுமா? ஏன்டா ஜிம்முக்கு போறான்னு சொல்லிட்டு 6 முட்டை அவிச்சு தின்னது நீ, நான் கேஸ் ஆஃப் பண்ணுமா? நீங்களா முட்டை சாப்பிடலையா? ஏன்டா ஆளுக்கு 1/2 முட்டையை கொடுத்துக்கிட்டு 6 முட்டையை தின்னது இல்லாம விடிய போட்ட வெடியால அவனால விடிய தூங்க முடியல. நைட்டு ஃபுல்லா மூக்கல பஞ்சு வச்சுட்டு தான் தூங்கினா. நீ மட்டும் என்ன சும்மாவா? ஆளுக்கு போனா போட்டு பேபி சுரத்த நீ எப்படி சூடா வைக்கிறன்னு கேட்டியா இல்லையாடா? நானே ஆஃப் பண்ணிக்கிறேன், தள்ளுங்கடா. நீ ஆள் நிறுத்த சொல்றா, உங்களை நான் முடிக்கிறேன்டா. சுடுதண்ணி எப்படி சூடாக்கிறது? ஆமாடா. ஆமா மறந்தே போச்சுடா. யார்கிட்ட ஆட்டை போட்டு வந்திருக்கியா? சத்தாடா खत्म बाय बाय. என்னடா அது? டிப்ரெஷன். கொண்டுட்டாடா. இது அவனுக்கு தெரியாதா ஆகிங்கிறதுக்கு. எக்ஸ்பெக்ட் எடுத்துட்டு. ஆமாடா எக்ஸ்பெக்ட் பண்ணலாயிட்டா, இருந்தாலும் அதை பார்க்கும் போது டக்குன்னு சிரிப்பு வந்துட்டா. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் கண்டது ஆதறிவு, நீ கொண்டது பேரறிவு. மை ஜென்ரல் நாலேஜ்.
மீம் நாலேஜ் ஜெனரல் நாலேஜ். நோ தப்பாகுதுண்ணா. அதான் மீம் நாலேஜ் வச்சு தாண்டா அந்த மீமே போட்டிருக்கான். What to hold you down? யாரா நீங்களா? என்னடா அது கோகேஷோட பாலாஜியும் சேர்த்துட்டீங்க. பிஜே ராலாஜி அண்ட் கோகேஷ் லனகராஜ். ஏன் இப்போ இவரையும் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானோட ஆஜே பாலாஜி என்னடா பண்ணார் உங்களுக்கு? என்னால் முடியல, டயர்டாக இருக்கு. ஆனால் ட்ரெண்ட் பண்ணி விட்றானோ பரவாயில்ல, எல்லாரையும் ட்ரெண்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகுங்கடா. ஏதோ நெகட்டிவோ பாசிட்டிவோ ட்ரெண்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகுனா நல்லது தான். ஏன்னா வாயில இருந்து புகை வந்த மாதிரி இருந்தது. என்ன புகை வருது? உதயனா தம்பின்னா அண்ணா சத்தியமா சொல்றேன், இவன் என் பையன் இல்ல. எங்க உங்க அப்பாவையே காணோம்? aja Pak Widi dah tu. Tuan mata. ஊத்தாம குடிச்சிட்டு பார்க்குறாங்க கரெக்டா. கேள்வி கேட்காத ஒரு சோலார் சிஸ்டத்தில் வயிறு சுருகி கரண்ட் எடுப்பர் திருமகேந்திரன். எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. பாவடா இவனை விடாதீங்கடா, இவனை போட்டு அடிக்கடா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. காரணம்லாம் கேட்காதீங்க, போட்டு அடிக்க. ஒரு கேடு கேட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. இந்த காலத்துல ஒரு பசு கூட தனியா நடமாட முடியலையே. Oh my god. ஒரு ஃபேமிலி பைக்ல போனது பாத்தீங்களானே? எத்தனை பேர்னே? 4 பேர். இது நினைச்சா ராஜ்தூத். என்ன கலர்னே? எந்த வருஷம் மாடலுங்க? நீங்க அடங்கலையாடா? டைம் இல்ல. இல்ல மொத்த பேசி ரோட்ல மொட்டை ஓட்டுல. ஐயோ சவுண்ட் விட்டுருக்கடா, என்ன விட்டுருக்கடா, கொண்டுட்டாடா. ஐயோ
போங்கடா. You see this gorilla behind me? Today I'm going to scare him. Make sure you like this video. Glamour appeal, same appeal. Yes. సాంప్రదాయిని సుప్పిని సుఖతోసని இந்த மாதிரி நடந்திருக்குடா எனக்கு சின்ன வயசுல. இப்படி வந்து நில்லு. இப்ப பார்க்கலாம் அழகா இருக்கேன்னு. இன்னொரு தடவை அப்படி பண்ணாத. பார்க்க அழகா இருக்கன்றதுனால தான் விடுறேன். போ. டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு, என்ன விட மாட்டீங்க சார். அந்த பொண்ணை போயிட்டு விடுறீங்க சார். என்ன சார் இது? டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு, இப்பதான் பாத்தீங்க. அதுக்குள்ள வந்து அந்த பொண்ணை மட்டும் இப்போ வந்தோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் அப்படி சொல்லு. அழகா இருக்க நீ இருக்கேடா. நாங்க சார் சுடிதார் போட சார் வர முடியும். இது பழைய பிராங்க் தானடா, அது நல்லா இருக்குடா. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்கா நீ இருக்கேடா. என்ன சார் சுடிதார் போட சார் வர முடியும். நீ டு மீ எப்படா கண்ணாடியில பார்த்தாலும் அழகா இருக்க, போட்டோவில் பார்த்தாலும் அழகா இருக்கு. எவ்வளவுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். மண்டத்துலயும் நான் நல்லா இருக்க மாட்டேன். எவ்வளவு கான்பிடண்டா சொல்ற மாதிரி. நீ ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா ராய்டா. நோ சூடு நோ சொர்ணை.